ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புரோட்டாக்கு தான் இப்போ சால்னா ரெடி பண்ண போறோம். ஆனா அது தனி வீடியோ வரும், இது தனி வீடியோவா வரும். சரியா? அதுக்காக வேண்டி நான் மட்டன் வாங்கி கழுவி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் மட்டனை வேக வச்சிருவோமா? புதினா, கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகு 3 போட்டிருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு கொஞ்சமா தண்ணி, லெமன், கொஞ்சமா எண்ணெய், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். போட்டுட்டு கூட வந்து இந்த துண்டு பட்டை, பெருஞ்சீரகம், ஏன்னா நம்ம பொடி தான் போடுவோம் இதுல லைட்டா ஒரு ஃபிளேவருக்காக வேண்டி. அந்த கடல் பாசி, பிரிஞ்சலை, ஒரே ஒரு கிராம்பு மட்டும் போட்டுருங்க, ஏலக்காய், எல்லாத்துலயுமே கொஞ்சம் லைட்டா அந்த ஒரு ஃபிளேவர் தெரியறதுக்காக வேண்டி ஆட் பண்ணிருக்கோம். என்னாச்சு எப்படி மிக்ஸ் பண்ணியாச்சு. விசில் வச்சுக்கோனா. தனியா பண்ணிடுறோம். இன்னை நம்ம ரொம்ப தேங்காய் எல்லாம் அரைச்சு வைக்க போறது இல்ல. எண்ணெய் ஊத்திருக்கேன். ஊத்திட்டு பல்லாரி தக்காளி எடுத்திருக்கேன். நான் பல்லாரி 4 ஒரு பங்கு தக்காளி தான் எடுக்கணும். எல்லாமே நல்லா ஃபைனா வசங்கிட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து லைட்டா உப்பு சேர்ப்போம். இந்த ஸ்டவ்ல வைப்போம்னா, ஏன்னா இது ஸ்லோவா தான் நமக்கு எரியுது. லைட்டா கலர் மாறினோட நம்ம வந்து தக்காளியும் சேர்த்து போட்டு நல்லா வசங்க விட்டுறோம். இப்போ மட்டனை வேக வச்சு எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே, தக்காளி போட்டுருவோம், கருவேப்பிலையும் போட்டுருங்க. நல்ல ஃபைனா வசங்கிடணும்.
கொத்தமல்லி புதினாலாம் அதுல போட்டதுனால நம்ம இதுல பெரிய அளவுல ஆட் பண்ணலாம். நல்லா வசம் பெட்டு நம்ம பார்ப்போம். தக்காளி பங்கு செஞ்சாச்சு. சரி, ரெடி ஆகட்டும். மட்டன் வேக வச்சா என்ன வச்சுக்கோ. ஆமா, சரியா? இத பாருங்க, உள்ளி தக்காளி எல்லாம் இந்த அடுப்புல போட்டுட்டா. குழம்பிட்டா. இனிமேல் பல பொடிகளை நம்ம ஆட் பண்ணிடுவோம். இதுல வச்சுருவோம்னா எரிப்பு தகுந்து வத்தல் பொடி, அப்புறம் கொத்தமல்லி பொடி. நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல பெப்பர் பொடி போட்டிருக்கேன். அடுத்தால பெருஞ்சீரக பொடி, ஜீரக பொடி 1/4 ஸ்பூன், மஞ்சள் பொடி போட்டாச்சா. அப்புறம் கரம் மசாலா பொடி இருக்கலாம், கறி மசால் இல்லைன்னா கரம் மசால். நான் மட்டன் மசால் எதுவுமே போடல. கரம் மசால் பொடியில ஒரு 1/4 ஸ்பூன், பெருஞ்சீரக பொடியில 1/4 ஸ்பூன், நல்ல மிளகு பொடி 1/4 ஸ்பூன், ஜீரக பொடி 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், கறி மசாலா அது கரம் மசாலா. இது மட்டன் மசாலா எதுவுமே நான் போடல, இது மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். முதல்ல ஒரு 1/4 இல்லைன்னா 1/2 ஸ்பூன் தண்ணி ஊத்தி, இல்ல 1/2 கப்பு, சாரி 1/2 கப்பு தண்ணிய ஊத்தி சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுவோம்னா, அப்பதான் அந்த ஃபிளேவர் நல்லா வரும். மூடி வச்சிருவோம். மசாலும் அந்த இது மிக்சட் ஆகி இருக்கணும். நிறைய தண்ணி ஒண்ணு விடக்கூடாது. இல்ல, சிம்ல தான் வச்சிருக்கேன். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்தால ஆட் பண்ணலாம். கொதி வரட்டு. நான் வந்து 10-15 காணம் கேஷ்யூ பாதி பாதி உள்ளதான் போட்டு வச்சிருக்கேன். இதை அரைச்சிருக்கேன்னா தண்ணி வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்க்க, நிறைய சேர்க்காண்டானா சேர்த்தாங்க. தண்ணி வத்து. ஆமா வத்தும். நம்ம ஃபர்ஸ்ட் இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேணாலும் பாத்துக்கிடலாம். எடுத்துரும். இந்த டைம் எரிப்பு எல்லாம் இருக்கான்னு பாத்துட்டு போதுமா? நட்ஸ் அரைச்சிருக்கோம்ல, வேற எதுவுமே நம்ம சேர்க்கல. நட்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கோம்னா
டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ம். சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுறணும். ஓகே. தியானம் பாத்துருவோமா? இப்படி ரெடி ஆயிட்டா? இனி இதுல வேற ஒண்ணுமே போடாண்டா. கொத்தமல்லி கீரை போடணும். ரொம்ப இலை இல்ல, ரொம்ப இலை இருந்தா ரொம்ப இலை போடலாம். ரொம்ப இலை எல்லாத்தையும் நம்ம கொத்தமல்லி கீரை போட்டுட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டோம்னா சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு. இத்தனைக்கு இதுக்கு திக்னஸ் பாருங்க, நம்ம வந்து தேங்காய் சேர்க்கல, நட்ஸ் மட்டும் தான் அரைச்சு விட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. ரைஸுக்கும் எடுத்துக்கிடலாம், டிஃபனுக்கும் எடுத்துக்கிடலாம். எப்படி இருக்கு? ஓகே. ஆனா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், உள்ளியும் பல்லாரியும் தக்காளியும் நல்லா வசங்கணும். அந்த ஒண்ணுதான் நம்ம பார்க்கணும். செய்து பாருங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.